அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் பாடத்திட்டம் மொத்தமா பாத்தீங்கன்னா 7 அலகை கொண்டது. ஓகேங்களா? அந்த 7 அலகுல இருந்து தலைப்பு வாரியா பிரித்தோம் அப்படின்னா மொத்தமா 66 டாபிக் இருக்கு. அந்த 66 டாபிக்ல இருந்து நம்ம 100 வீடியோ கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதனுடைய முதல் கட்டமா இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? 100 வீடியோ தலைப்பு வாரியா நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அந்த 66 தலைப்புல இருந்து வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை முதல் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா மொத்தமா இந்த தலைப்பு இந்த புதிய பாடத்திட்டத்தை வச்சு, ஓகேங்களா, 2025 கேட்கப்பட்டது மொத்தம் 2 தேர்வுத்தாள்கள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டின் பேப்பரை வச்சு தலைப்பு வாரியா, அழகு வாரியா, ஓகேங்களா, ஒவ்வொரு தலைப்புல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு அழகுல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி தனித்தனியா பிரிச்சு பகுப்பாய்வு செய்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கடினமா பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா எது இருக்குன்னா தமிழ் தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி, ஓகேங்களா, அவுட் சோர்ஸ் வெளியே போன காரணம் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன படிக்கணும்னு தெரியல, ரெண்டாவது விஷயம் அதை போய் எங்க படிக்கணும்னு தெரியல. ஓகேங்களா? அதான் காரணம். ஓகேங்களா? இருக்கக்கூடிய எல்லா காரணத்துக்கும் என்ன பிரச்சனைக்கும் இதான் இந்த பகுப்பாய்வு இல்லாதான் காரணம். ஓகேங்களா? இதை தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ண முடியும் இந்த வீடியோ பதிவுல முதல் 3 அலகை, ஓகேங்களா, எழுத்திலக்கணம், இரண்டாவது வரக்கூடிய சொல்லிலக்கணம், மூன்றாவது வரக்கூடிய எழுதும் திறன், இந்த 3 அலகை வந்து பாத்தீங்கன்னா பகுப்பாய்வு செய்வோம். ஓகேங்களா? என்னென்ன தலைப்புல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விகள் தரம் எப்படி இருக்கு, ஓகேங்களா, குரூப் 2 அண்ட் குரூப் 4ல அதன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கடுத்த வீடியோ பதிவோம், மீதி இருக்கக்கூடிய அந்த 4 அலகை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, பொது தமிழ் குரூப் 2 அண்ட் குரூப் 4 டீப் அனலைசிஸ். ஓகேங்களா? டீப் அனலைசிஸ் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து எழுத்திலக்கணம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, பிரித்தெழுத்துகள் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, கங்கௌகம். ஓகேங்களா? கங்கௌகம் எனும் சொல்லை பிரித்து எழுதுக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல குரூப் 4ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த கங்கௌகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கங்கா குட்டல் போகம் அப்படின்னு பிரியும். அப்ப இந்த புணர்ச்சி வந்து விருத்த சந்தி அப்படின்னு ஒரு புணர்ச்சியில வரும். நிலைமொழியுடைய ஈற்று எழுத்து, ஓகேங்களா, ஆ ஆ ஆரம்பித்து, ஓகேங்களா, வருமுவின் முதல்ல ஓ ஓ ஆரம்பிக்குமானால், ஓகேங்களா, அவு என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னு சொல்லி விருத்த சந்தி புணர்ச்சியில போகும். விருத்த சந்தி புணர்ச்சி தெரியல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். என்னன்னா பிரித்து எழுதுக, ஓகேங்களா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரித்து சொல்லை அறியணும் அப்படின்னா அதனுடைய முதல் ரூல் வந்து தொல்காப்பியர் சொன்னதான். ஓகேங்களா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஓகேங்களா? எல்லா சொல்லும் என்ன பண்ணணும், பொருளை கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ரூலே. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் கங்கு கங்கு கங்க எனக்கு சொல்லி எதுவுமே பொருள் தராது. ஓகேங்களா? கங்கா, ஓகேங்களா, கங்கானா இது கங்கை நதி. ஓகேங்களா? போகம் அப்படின்னா பெருக்கெடுத்தல், கங்கை நதி பெருக்கெடுத்தல் என்னும் பொருள்களை வரும். அந்த பொருளை வச்சு போட்டாலும் ஆப்ஷன் டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2. குரூப் 2ல பாத்தீங்கன்னா வேளாண்மை. ஓகேங்களா? வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேளாண்மை என்னும் சொல்லு வந்து பாத்தீங்கன்னா வேல் கூட்டல் நன்மை என்று பிரியும். ஓகேங்களா? இது என்ன புணர்ச்சி வரும், லகர லகர மெய்த்திரிதல். ஓகேங்களா? மெய்யீற்று புணர்ச்சியில லகரகல மெய்த்திரிதல் வரும். ஓகேங்களா? நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து இல்ல முடிந்து வருமொழியை மென்மையான எழுத்துக்களை தொடங்குமானால், ஓகேங்களா, இல் வந்து இன்னாகவும் பொதுலகர இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னாகவும் திரியும் என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் பொதுலகர இல்லானது வந்து பாத்தீங்கன்னா இன்னா மாறி இருக்கும். ஓகேங்களா? இது இந்த ரூல்ல வரும். அப்ப பாருங்க 2 கேள்விகளுமே கடினமா தான் இருக்கு. ஓகேங்களா? 2 கேள்விகளுமே பாத்தீங்கன்னா இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் புணர்ச்சி விகார புணர்ச்சி தாண்டி உள்ள போயிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு எடுத்துக்குமே, பலா கூட்டல் அருமை. பலா கூட்டல் அருமை. ஓகேங்களா? இது என்ன புணர்ச்சி, ஓகேங்களா, நிலைமொழியின் ஈற்று எழுத்து இ ஐ வரின் எவ்வும் ஏனைய உயிர் வரின் பவும். ஓகேங்களா? அப்போ என்ன புணர்ச்சி, பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை அப்படின்னு வந்திருக்குமா, இவ்வு கூட்டல பா பலா வறுமை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்ப பாருங்க இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2ல என்ன கேட்டிருக்காங்க போல, அது கூட்டல் அன்று. அது கூட்டல் அன்று. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து சுட்டு சொல்லாக அமைந்து,
வருமொழியின் முதல் உயிரெழுத்து தொடங்குமானால் ஓகேங்களா, இதுல சுட்டுச்சொல்ல இருக்கக்கூடிய அந்த அதாவது குசுறுதுபொருள் இருக்கக்கூடிய அந்த உகரமானது நீங்கிவிடும் ஓகேங்களா. நீங்கி ஆ என்ற அகரம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு புணர்ச்சியில் வரும் ஓகேங்களா. அந்த புணர்ச்சியை கேட்டிருக்காங்க. அப்படின்னு வரும்போது ஆதன்று என்று புணரும் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செயலுனி ஓசைக்காக தா என்பது தா என அளவெடுத்திருக்கும் ஓகேங்களா. இதுவும் கடினமான ஒரு கேள்விதான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, உள் குட்டல் மனம் ஓகேங்களா. உள் குட்டல் மனம் நான் என்ன சொன்ன மாதிரி தான் லகர லகர மெய்த்திரிதல் அந்த விதியை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்துறாங்க. நிலைமொழி ஈர்ல பொது லகரம் வந்து ஓகேங்களா மென்மையான எழுத்துக்கள் தோன்றுமானால் இல்லாதது என்ன வரும், இன்னாக உருவெடுக்கும் ஓகேங்களா. அப்ப பாருங்க இந்த இடத்துல சேர்த்து எழுதுகளை கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் ஓகேங்களா. சேர்த்து எழுதுலையும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கடினமான கேள்வி தான் ஓகேங்களா. ரெண்டுமே கடினமான கேள்வி தான். நம்ம வந்து எளிமையான கேள்வின்னு சொல்லிட முடியாது ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சாதான் கிட்டத்தட்ட குரூப் 4ல குரூப் 2ல ஓகேங்களா. இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், அதே மாதிரி குரூப் 2ல ஒரு கொஸ்டின், குரூப் 4ல ஒரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி தெரியாத ஓகேங்களா, புணர்ச்சி விதி தெரியாத என்ன பண்ண முடியாது, நம்ம பிரித்தது சேர்த்தது உள்ள போவே முடியாதுன்றத தெளிவா தெரியுது ஓகேங்களா. ஒரு சொல்ல பார்த்த உடனே பிரிச்சிடலாம் ஓகேங்களா, ஒரு சொல்ல பார்த்த உடனே சேர்த்து எழுதிடலாம் அப்படின்ற ஒரு கனவு இருந்தா அதை அடியோட என்ன பண்ணுங்க கலைஞ்சிருங்க. கண்டிப்பா புணர்ச்சி விதி தெரியும் ஓகேங்களா. புணர்ச்சி விதியை ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றத பாருங்களேன். புணர்ச்சி விதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். 11ஆம் வகுப்புல தான் கொஞ்சம் டீப்பா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்துல மகரீட்டு புணர்ச்சொல்லும் பண்பு புணர்ச்சொல்லும் 11ஆம் புக்ல தான் இருக்கும் ஓகேங்களா. அது முன்னாடி வரல எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த புணர்ச்சி விதி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க புணர்ச்சி விதியினுடைய அறிமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு சொல்லை பிரிக்க வேண்டிய வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியை பொறுத்து எப்படி ஓகேங்களா, வருமொழியை பொறுத்து எப்படி, அந்த சொல் பெயர் சொல் அதாவது பெயர் வினையை பொறுத்து எப்படி பிரிக்கலாம் ஓகேங்களா, ஒரு எழுத்தை வந்து தனித்தனியா எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சியினுடைய அந்த 4 வேற்றுமை புணர்ச்சினா என்ன, அல்வழி புணர்ச்சினா என்ன, இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது செய்யுள் விகாரங்களை தெளிவா படிச்சிருக்கும் ஓகேங்களா. செய்யுள் விகாரங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய எல்லா விதிகளையும் மனப்பாடம் பண்ணணும். அதை தாண்டி அவுட் சோர்ஸ் ஒரு 20-30 விதிகள் இருக்கு ஓகேங்களா. அதை மட்டும் எடுத்து தனியா படிச்சோம்னா போதுமான ஒன்று ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் போதுமான ஒன்று அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து கடல் மாறி ஓகேங்களா, ரொம்ப கடினமான ஒரு பகுதி. கடல் மாறி அவங்க எவ்வளவு தளவு போயிருக்காங்களோ அதை தாண்டி ஒரு படி நம்ம போனோம். அப்பதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க சந்திப்பிழை ஓகேங்களா. சந்திப்பிழையில பாருங்க குரூப் 4ல கேட்டிருக்காங்க, எவ்வளவு அருமையா கேட்டிருக்காங்க பாருங்க. சந்திப்பிழையை பொறுத்தவரையிலும் ஒரு சாதாரணமா ஓகேங்களா சந்திப்பிழை ஒரு தொடரை கேட்டாலே நம்மளால அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல சந்திப்பிழையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூற்று காரணம் கேட்கற அளவுக்கு உள்ள போயிட்டாங்க ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு கடினமா மாறி இருக்கு அப்படின்றது இது ஒரு தரமான ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா. பாருங்க தந்த பலகை ஓகேங்களா என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் ஓகேங்களா. தந்த பலகை என்பதன் பொருள் என்னது, கொடுத்த பலகை என்பதாகும். 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை எனும் பொருள் குறிக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா தந்த பலகை அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஓகேங்களா. என்னன்னா அதனுடைய சொல் ஓகேங்களா. தந்தம் குட்டல் பலகை அதாவது ஏனையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்று பொருள் ஓகேங்களா. மகர ஈற்று புணர்ச்சியின் காரணமாக இம்மு என்ன பண்ணும் போயிடும் ஓகேங்களா. பகர சொல் கசடப்ப ஆரம்பிக்கிறதுனா அதனுடைய இனமான சொல் என்ன பண்ணும் உருவெடுத்து இப்பு மிகும் ஓகேங்களா. அந்த இடத்துல வரும்போது என்ன சொல்ல தந்த பலகை அப்படின்னு வரும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தந்த பலகை தந்த பலகை அப்படின்னு உருவெடுத்திருக்கும். இந்த இடத்துல தந்த பலகை அப்படின்னு கொடுத்த பலகைன்றது தப்பு, தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்பது ஓகேங்களா. அதனால கூட்டு தப்பு. காரணத்தை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்று பொருள் கொள்ளலாமா. எப்படி ஒரு 2 சொற்களுடைய இடையில ஒரு இப் என்ற ஒரு சொல் வரும்போது அது பொருளை வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா. அதனுடைய மூல சொல் எங்க அப்படின்னு பார்த்து அது எதனால இப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. சந்திப்பிழை எந்த அளவு டெப்தா போயிருக்காங்கன்றத நோட் பண்ணீங்க குரூப் 4ல ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இதுவும் அதே குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். பின்வருவற்றுள் சந்திப்பிழையற்ற ஓகேங்களா, சந்திப்பிழையற்ற சொற்றொடர் அதாவது தொடரை தேர்வு செய்ய ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் இந்த இது வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஓகேங்களா. அங்கு இங்கு எங்கு அந்த சொற்கள்லாம் என்ன பண்ணுவோம் வல்லினம் மிகும் அப்படின்றது தெரியும். அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் அங்கு என்ன சொல்லிடல வல்லினம் மிகும் ஓகேங்களா. அங்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. மீதி எல்லா சொல்லியுமே அது இடம் பெறல ஓகேங்களா. கொஞ்சம் எளிமையா கேட்டிருக்காங்க குரூப் 4.
அதுக்கப்புறம் பாருங்க குரூப் டூல அதே ஃபர்ஸ்ட் என்ன குரூப் ஃபோர்ல பாருங்க ஓகே, அதே குரூப் ஃபோர்ல கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஓகேங்களா. கலையை கற்பிக்கும் கலைட்டு தான் ஓகேங்களா. கலைக்கழகம் கலையை வளர்க்கும் கழகம்னு சொல்லலாம், இல்ல கலையை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்க, இரண்டு சொற்களுக்கு இடையில் இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கரெக்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா கலை அப்படின்னு வரும்போது இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படுமாறு ஓகேங்களா. இரண்டாம் வேற்றுமை உருபு தெரியுமாறு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மிகும் கசதப மிகும் ஓகேங்களா. அந்த விதியை பயன்படுத்திருக்காங்க. அப்படின்னு வரும்போது இக்கும் கலையை கற்பிக்கும் கழகம் அதனுடைய உருவோட அந்த சொல்லுருவும் பயன்படுத்தி என்ன பண்ணுது, அதனுடைய பொருளை தெளிவா காட்டுது ஓகேங்களா. அதனால கூற்றும் காரணம் சரி ஓகேங்களா. பாருங்க சந்திப்பையில இருந்து கிட்டத்தட்ட குரூப் 4ல 3 கொஸ்டின், குரூப் 4ல மட்டுமே சந்திப்பையில பாருங்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அழகு 1ல. அதுக்கப்புறம் பாருங்க குறில் நெடில் வேறுபாடு மழமொழி சொல்லி ஒத்து வேறுபாடு. அதாவது குறில் நெடில் வேறுபாடு அப்படின்றது வந்து குறில்ல ஒரு பொருள் இருக்கும், நெடில ஒரு பொருள் இருக்கும். மழமொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். மழமொழி எழுத்துக்கள் மொத்தம் வந்து தமிழ்ல 8 எழுத்துக்கள் இருக்கு ஓகேங்களா. அந்த மழமொழி எழுத்துக்கள் 8 உச்சரிப்பின் அடிப்படையில் மிகச்சிறிய அளவு வேறுபாட்டையும் பொருள் அடிப்படையில் மிகப்பெரிய அளவு வேறுபாட்டையும் காட்டுவது தான் மழமொழி அகராதி ஓகேங்களா. மழமொழி சொல்லகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழமொழி சொல்லகராதியில் குறில் நெடில் வேறுபாடு எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. இப்ப பாருங்க குரூப் 4 கொஸ்டின் 2025 ஓகேங்களா. கானம் ஓகேங்களா. கணம் என்பது கூட்டம் ஓகேங்களா. கூட்டமா இருக்கு ஓகேங்களா. எது கூட்டமா அந்த மான் என்பது கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மான்களுடைய கூட்டத்தை ஓகேங்களா. அது மாதிரி கூட்டமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கணம் சொல்லுவாங்க. கானம் அப்படின்னா பொன் ஓகேங்களா. பொன் தங்கத்தை வந்து கானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் தான் பண்ணணும் ஓகேங்களா. குறில் நெடில் வேறுபாடு. அதுக்கப்புறம் பாருங்க அதே குரூப் 4ல 2வது கொஸ்டின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க மானி ஓகேங்களா. மானியனா குள்ளன் ஓகேங்களா. அதாவது ராமணன் வந்து பாத்தீங்கன்னா வாமனன் அவதாரம் எடுத்ததாகவும் அந்த வாமன அவதாரம் வந்து குள்ளத்தன்மையோடு இருக்கும். அதுதான் மானி அப்படின்றது குள்ளன் அப்படின்னு பொருள்படும் ஓகேங்களா. அதே மானி குறில் போட்டா என்ன அப்படின்னா மாமன், அதாவது உறவு முறை ஓகேங்களா. உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா. கனகம் ஓகேங்களா. கனகம் என்பது எதை குறிக்குன்னா படை ஓகேங்களா. அந்த படை அதனுடைய படை எவ்வளவு இருக்கு, கூட்டம் அப்படின்ற பொருளை படையை குறிக்கும் ஓகேங்களா. 2 சுயினா என்பது எதை குறிக்குன்னா பொன். அதாவது நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இது இருக்கு. என்ன அப்படின்னா கனகச்சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொன் உலையிட்டு ஓகேங்களா. கனகச்சுனை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அவருடைய சொல்லும் பொருளும் இது வந்து கனகம் என்பது பொண்ணை குறிக்கும் ஓகேங்களா. அதன் பிரகாரம் இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதே குரூப் 4ல 3வது கொஸ்டின் என்ன ஒண்ணு, கழி ஓகேங்களா. களி அப்படின்னா போர் ஓகேங்களா. களி என்பது போர் அப்படின்னு சொல்லலாம். துன்பம் அப்படின்ற பொருளையும் கையாளப்படும் ஓகேங்களா. கழி என்பது மிகுதி ஓகேங்களா. ரொம்ப அதிகமா போனா அது வந்து கழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 4வது கொஸ்டின் பாருங்க. அதே குறில் நெடில் வேறுபாடு மழமொழி சொல்லே வேறுபாடுலயே அணிகம்னா ஊர்தி. அணிகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படையில் ஒரு பிரிவு ஓகேங்களா. இதே அணிகம் 2 சுயினி அப்படின்னா என்ன குறிக்கும் அப்படின்னா சிவிகை அல்லது பல்லாக்கு ஓகேங்களா. பல்லாக்கு தூக்கிட்டு போறாங்களா அதுங்க வந்து பாத்தீங்கன்னா அணிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அணங்கு ஓகேங்களா. அணங்கு அப்படின்னா காமன், அதாவது என்னன்னா காதல் வயப்படக்கூடியவன் ஓகேங்களா. அவனை பார்த்தாலே ரொம்ப அழகா இருப்பான் ஓகேங்களா. எளிதில் எல்லாரும் காதல் வயப்பட்டுருவாங்க ஓகேங்களா. அவனை வந்து காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அணங்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் வர 3 சுயினா வந்து அணங்கு என்பது எதை குறிக்குன்னா பெண் தெய்வத்தை குறிக்கும் ஓகேங்களா. அது வந்து 10th ஓல்டு புக்ல இருக்கு. எப்படி ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. கொஸ்டின் ரொம்ப டஃப்பானது, இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த 4 கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இப்ப குரூப் 2 வருவோம் ஓகேங்களா. குரூப் 2ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு. அனுராகம் ஏனம் ஓகேங்களா. இது சொல்லுடைய பொறுத்துக்கதா ஓகேங்களா. எப்படி கேட்டிருக்கான்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க மா ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கு ஓகேங்களா. மா அப்படின்னா என்னன்னா யமனா ஒரு மனிதன் ஓகேங்களா. இயல்பான ஒரு வலிமை கொண்ட ஒரு மனிதன் அப்படின்ற பொருள் வரும். மா என்பதன் பொருள் பள்ளி பாட புத்தகத்தில் டைரக்டா இருக்கு ஓகேங்களா. வண்டு, வயல், பெரிய அப்படின்ற பல்வேறு பொருள்கள் கையாளப்பட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 3வது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா அண்ணாள்னா அவள் ஓகேங்களா. அண்ணாள்னா என்னது, அவள். உன்னால், உன் என்பது உன்னுடைய ஓகேங்களா. உன்னுடைய அல்ல உன்னா நினைத்தல் என்ற பொருள் வரும் ஓகேங்களா. அப்ப நினைத்தல் ஓகேங்களா. உன் என்பது உன்னுடைய அல்லது நினைத்தல் அந்த பொருள் வரும். அதுக்கப்புறம் பாருங்க முன்னாள் ஓகேங்களா. முன்னாள் அப்படின்னா என்னன்னா முன்னொரு காலத்தில்
ஈஸியா தான் இருக்கு ஓகேங்களா. முன்னாள்னா முன்னொரு காலத்தில் ஓகேங்களா. என்னால் ஓகேங்களா, என்னால் என்பது என்று சொன்னால் ஓகேங்களா எவ்வளவு இருக்கு ஒரு, அதாவது என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன ஒண்ணு தெரிஞ்சா கூட என்ன பண்ண முடியும், ஆப்ஷன் வச்சு நம்மளால போட முடியாதா இருக்கு ஓகேங்களா. எல்லா கொஸ்டினுமே எல்லாமே தெரிஞ்சது வரும்னு எடுத்து பார்க்காதீங்க. சில கொஸ்டின்கள்லாம் அந்த கேள்வியில் இடம்பெறக்கூடிய அந்த விடையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும் ஓகே. எதனா ஒண்ணு தெரிஞ்சா கூட போதும், நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி கேள்விகள் தான் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ஓகே, இது முடியுது ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா, ஒளி வேறுபாடுல இருந்து ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 டாபிக் பார்த்துக்கோ. மூணாவது பாருங்க சுட்டெழுத்து ஓகேங்களா. சுட்டெழுத்து அப்படின்னா அழகு உள்ள இடம்பெறக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான். மொத்தமா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா 1.5 பக்கம் கூட வராது ஓகேங்களா. புக்ல இருக்கக்கூடிய அந்த 2 சுட்டு, அதுக்கப்புறம் உலகரி சுட்டு, நெஞ்சரி சுட்டு எவ்வளவு டீப்பா எடுத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜுக்குள்ள அடைக்கலாம் ஓகேங்களா. அந்த அளவுக்கு தான் அதனுடைய தகவல்கள் இருக்கும். அதுல பாருங்களேன் குரூப் 4ல மட்டுமே கேள்விகள் எவ்வளவுன்னு பார்ப்போம். 1 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல ஓகேங்களா. சுட்டெழுத்து அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வரும், இதெல்லாம் என்னது வரும். சுட்டெழுத்து வச்சு 2 கொஸ்டின் கேட்கறது மிகப்பெரிய வரும் ஓகேங்களா. என்னன்னு பாருங்க, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஓகேங்களா. சரிதானே, சுட்டி காட்ட வரதா சுட்டெழுத்து ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்க ஏ யா ஆ ஓ ஏ ஓகேங்களா என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது ஓகேங்களா. இது 5 என்ன எழுத்துக்கள வினா எழுத்துக்கள் ஓகேங்களா. அதனால இந்த கூட்டு தப்பு ரொம்ப ரொம்ப எளிமையா கேட்டிருக்கும் குரூப் 4ல. ரொம்ப எளிமையான கேள்வி இது ஓகேங்களா. என்னன்றது அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கடுத்த கேள்வி குரூப் 4ல பாருங்க அப்பக்கம் ஓகேங்களா, இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுட்டுச்சொற்கள். ஆ இ உ என்பது சுட்டுச்சொற்கள் தான், கரெக்ட் தான் ஓகேவா. ரெண்டாவது வரும் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ உ வந்துள்ளது ஓகேங்களா. இந்த இடத்துல மட்டும் பல்வேறு பேர் ஒரு கேள்விகள் எல்லாம் சார் ஒரு சுட்டெழுத்து என்பது ஒரு சுட்டி காட்ட தானே சார் பயன்படுது, அந்த இடத்துல இடப்பெயர் எப்படி தான் பயன்படும் அப்படின்னா, இப்போ வந்து ஆ என்பது என்னது சேமை சுட்டு ஓகேங்களா, இ என்பது என்னது அண்மை சுட்டு. ரெண்டுமே என்ன சொல்லுது ஒரு தொலைவை ஓகேங்களா, ஒரு தொலைவில் அதாவது அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் என்னத்தை குறிக்கும் ஒரு இடத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா. அப்ப அந்த அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இடப்பொருளை சுட்டுவதற்காக வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதனால இது கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்த சுட்டு சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா படிச்சுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2 எடுத்துப்போம் ஓகேங்களா. குரூப் 4ல 2 கொஸ்டின் ஓகேங்களா. கூட்டு பாருங்க யாது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஏ யா அப்படின்னா என்னது அதெல்லாம் வினா சொற்கள், கூட்டு தப்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட்டு பாருங்களேன் ஏ யா என்ற சுட்டெழுத்து அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளது ஓகேங்களா. இதுவும் தப்பு. ரெண்டுமே என்னது சுட்டு சொற்கள் கிடையாது, ரெண்டுமே வினா சொற்கள். அப்போ கூட்டு ரெண்டுமே தவறு ஓகேங்களா. அதே குரூப் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான் சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிப்பிடலாம் ஓகேங்களா. சுட்டெழுத்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேங்களா. என்ன சொல்லிட்டாங்க குரூப் 4லயே போன கேட்டாங்க சுட்டெழுத்துக்கள் இடச்சுட்டு இடப்பொருள வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடச்சுட்டுகள் என்று சொல்லலாம், கரெக்ட் தான் ஓகேங்களா. அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா. அகமா புறமா ஓகேங்களா, அந்த சொல் சுட்டெழுத்தானது அந்த சொல்லுக்குள்ளவே இருக்கா சொல்லுக்கு வெளியே இருக்கா அப்படின்றத வச்சு கேட்கறாங்க. அப்படின்னு வரும்போது 2 கூட்டுமே சரிதான் ஓகேங்களா. மூணாவது கொஸ்டின் பாருங்க, மூணாவது கொஸ்டின் பாருங்க சுட்டெழுத்துல மூணாவது கொஸ்டின் கேட்கறாங்க ஓகேங்களா. ரொம்ப எளிமையா இருக்கும். தொல்காப்பியர் குறிப்பிட்ட உவன் உவல் உவர் உது ஓகேங்களா உவை எல்லாமே ஊ என்பது தொல்காப்பியர் சொன்னது என்னது ஒரு இடைச்சுட்டு. ரொம்ப எளிமையா தான் கேள்விகள் அமைந்திருக்கு ஏன்னா குரூப் 2ல ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க சுட்டெழுத்துல மட்டும் குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 2ல 3 கொஸ்டின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வினாயொத்து அப்படின்னா வினாவை பயன்படும் எழுத்துக்கள், அதாவது வினாவை பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஓகேங்களா. வினா எழுத்துக்கள் 5 என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிப்பிடலாம் ஓகேங்களா. கண்டிப்பா ஓகே தான். அதாவது சுட்டு எழுத்துக்கள் எப்படி இடவினா எழுத்துக்கள் அதே மாதிரி இதை இடவினா எழுத்துக்கள் என்று குறிப்பிடலாம். ரெண்டுமே கரெக்டான மேற்கோள் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல ஓகேங்களா. வினா எழுத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா. இப்ப பாருங்க வினாயகத்து குரூப் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் இடம் பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2 எடுத்துட்டா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வினாயகத்தில் 5 ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும் ஓகேங்களா. வினா எழுத்து வந்தாலே வினா குறியிட தான் வேணும், அது கரெக்ட் தான் ஓகேங்களா. எனில் இவை வினா சொற்கள் ரெண்டுமே கரெக்டான சொற்கள் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இது ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின். குரூப் 4ல 1, குரூப் 2ல
குரூப் 2ல ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய டாபிக். ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பாடம் தானே. ஓகேங்களா, பொருந்தா ஒன்றை கண்டறி. ஓகேங்களா, ஐக்கிணமான எழுத்து இ. ஓகேங்களா, அதனால அது தப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 4ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா, ஐக்கு ஈவும், ஓகேங்களா, அவுக்கு ஊவும் என்பது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்களின் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா, அந்த மெய் எழுத்துக்களை போலவே காரணம் அதான் ரெண்டுமே சரியான ஒரு கூட்டு தான். ஓகேங்களா, குரூப் 4ல 2 கொஸ்டின் வினா எழுத்துக்களை பொறுத்தவரை. ஓகேங்களா, அப்போ குரூப் 2ல அதுல கேள்விகள் இடம் பெறல. ஓகேங்களா, குரூப் 4ல இணை எழுத்துக்கள் வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஒருமை பன்மை. ஓகேங்களா, ஒருமை பன்மை. ஒருமை பன்மை அப்படின்னா பிழையறிதல். ஓகேங்களா, அது வந்து ஒற்று பிழையறிதல், தொடரிலோட பிழையறிதல் அப்படின்னு பல்வேறு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுல ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படின்னு ஒரு தொடரில் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று. அதுலயும் ரொம்ப அவசியமா பார்த்தீங்கன்னா எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பா இருக்கணும் ஒரு தொடர். ஓகேங்களா, ஒரு எழுவாய் எந்த திணையில், எந்த பாலில், எந்த காலத்தில், என்ன பொருளில் சுட்டப்படுகிறதோ பயனிலையும் அதே பொருளில், அதே காலத்தில், அதே வந்து பாத்தீங்கன்னா பொருளில் என்ன பண்ணோம், சுட்டப்படணும். ஓகேங்களா, எழுவாய் எண்ணத்தை காட்டுதோ பயனிலையும் அதில் தான் காட்டணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை. கிட்டத்தட்ட இது வந்து 9ல இருந்து ஒரு 12 விதிகள் இருக்கு. ஓகேங்களா, இதுல கொஞ்சம் கிரிட்டிக்கலா சொல்லலாம். அல்ல, அல்லவை அப்படின்னு பல்வேறு சொற்கள் இருக்கு. இதெல்லாம் மட்டும் தனித்தனியா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து என்ன பண்ண முடியும், வர கேள்வியில சாலிடா அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த புணர்ச்சி விதி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பெரிய கடல் மாதிரி. ஓகேங்களா, சந்திப்பிழை, புணர்ச்சி விதி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கடல் மாதிரி. ஓகேங்களா, இதை ஒரு வட்டத்துக்குள்ள படிச்சுட்டு போனோம்னா இதை தாண்டி வெளியே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி சொன்ன இப்போ வினா இணை எழுத்துக்கள், ஓகேங்களா, சுட்டு எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஒரு கேள்வி கூட தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்ப்பேன். இப்ப ஒருமை பன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரூப் 4ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். அக்ரிணை தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, அக்ரிணை அது மாதிரி சொன்னேன். மனிதன் மட்டும்தான், ஓகே, 6 அறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் உயர்திணையில் சேருவான். மனிதனை தவிர்த்த பிற யாவுமே அக்ரிணையில் சேரும். தொல்காப்பியர் சொன்னது. ஓகேங்களா, அப்ப பாருங்க அக்ரிணை தொடர், அக்ரிணை தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டா இப்ப தெரியுதா பாருங்க கேள்வி. அக்ரிணை தொடர் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் உயர்திணை, மாணவர்கள் உயர்திணை, ஆசிரியர்கள் உயர்திணை, மூணுமே உயர்திணை. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ மலர்கள் மட்டும்தான் அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு போல. கேள்வியை முழுசா படிக்கணும். ஓகேங்களா, கேள்வியை மொத்தமா வாசிக்கிறது. அதே குரூப் பாருங்க, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் இது. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் கோவிலுக்கு சென்றனர். ஓகேங்களா, அவர்னா ஒருமை, ஒருத்தர், சென்றனர் அப்படின்னா பல. தப்பா, மரம் முறிந்து விழுந்தன. ஓகேங்களா, மரம் அதே மாதிரி ஒண்ணு, விழுந்தன அப்படின்னா பல. தப்பா, மூணாவது பாருங்க, மூணாவது விட்டுருங்க, கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்க, சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார். ஓகேங்களா, விளையாடினார், விளையாடினான் மரம். ஓகேங்களா, அதெல்லாம் அதே மாதிரி என்ன பண்ணுது, ஒருமையில ஆரம்பிச்ச ஒண்ணு ஒருமையில தான் முடியும். ஓகேங்களா, பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில தான் முடியும். இந்த இடத்துல பாருங்க, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சீவனோர் தான் விடாமுயற்சி இருந்தது, ஒருமையில முடிச்சிருக்கான். அப்போ இது சரியானது. ஓகேங்களா, இதை மட்டும் நான் வச்சுக்க போதும். கிட்டத்தட்ட குரூப் 4ல பாருங்க, குரூப் 4ல எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, 2 கொஸ்டின் சொல்ல கேட்டிருக்காங்க. மூணாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, ஏனைகள் விரைந்து ஓடியது. ஓகேங்களா, ஏனைகள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இது என்னது, பன்மை. ஓடியது அப்படின்னு வரும்போது ஒருமை. ஓகேங்களா, அது தவறு. ஓகேங்களா, ரெண்டாவது பாருங்க, ஏனைகள் பலவின்பால் பெயருக்கு. ஓகேங்களா, அது என்ற ஒன்றன் பால் விகுதியே இடம் பெற வேண்டும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்ணத்துல ஒரு எழுவாய் ஆரம்பிக்குதோ பயனில் தான் முடியும் சொல்லியிருக்கேன். பாருங்க, ஏனைகள் என்ற பலவின்பால் பெயர். ஓகேங்களா, ஏனைகள் அப்படின்னா பலவின்பால் பல. ஓகேங்களா, பலவின்பால் பெயர். ஓகேங்களா, அதுக்கு அது ஓடியது. ஓகேங்களா, அது என்ற ஒன்றன் பால். ஓகேங்களா, ஓடி ஒன்றன் பால் என்ற விகுதி இடம் பெற வேண்டும். எப்படி, தப்பு. எழுவாய் ஒன்றத்தில் ஆரம்பிக்குதோ பயனில் தான் முடியும். அப்ப இது தப்பு, 2 கூற்றுமே தவறு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி இருந்த எல்லா கேள்விகளுமே ஓகேங்களா, பள்ளி பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டம் மாற்றத்திற்கு முன்னாடி எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவு கடினமா இருக்காது ஒருமை பன்மை. ஓகேங்களா, இந்த அளவு கடினமா இருக்காது. ஏன்னா கூற்று காரணத்திலுமே என்ன போயிடுச்சு, ஒருமை பன்மை போயிடுச்சு. ஓகேங்களா, அப்ப பாருங்க குரூப் 4, குரூப் 2. ஓகேங்களா, அதுல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 எடுத்துப்பே. குரூப் 2 என்ன, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறி. ஓகேங்களா, கேள்வியை ரொம்ப உன்னிப்பா வாசிக்கணும். ஓகேங்களா, பிழையற்ற அக்ரிணை பன்மை, அக்ரிணை பன்மை பார்த்த உடனே சொல்லலாம்.
அவள் அக்ரிணை கிடையாது. ஓகேங்களா, அவன் அக்ரிணை கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க மரம்ன்றதும் வராது. ஏன்? அக்ரிணை பன்மை. ஓகேங்களா, மரங்கள் அப்படின்னு வந்தாதான் தொடர ஆரம்பிக்கதே கரெக்டா இருக்கும். அப்ப அக்ரிணை பன்மை வரும்போது அவை அக்ரிணை பன்மை. ஓகேங்களா, அல்ல அக்ரிணை பன்மை. ஓகேங்களா, அப்போ ஒரு சொல் எந்த அளவுக்கு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன் ஒமிட் பண்ண முடியும் அப்படின்றத கத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2. அதே குரூப் 2ல ஒருமை பன்மை எடுங்கன்னா என்ன சொல் சரியான துறை தேர்வு செய்யு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, மாடுகள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சரியான துறை தேர்வு எதுனா இது 2வது கொஸ்டின். ஓகேங்களா, மாடுகள் அப்படி பன்மையில ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒருமையில முடிச்சிருப்பாங்க. இதுதான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. ரொம்ப எளிமையா தான். அதுக்கு 3 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா அப்படின்னா ஆடுவு அப்படின்னா ஆண் மகனை குறிக்கும். ஓகேங்களா, மகடுவு என்றால் பெண் பாலை குறிக்கும். ஓகேங்களா, ஆண் பால்ல குறிச்சிட்டு பெண் பால்ல சொல்லியிருக்காங்களா, பெண் பால்ல சொல்லிட்டு ஆண் பால்ல முடிச்சிருக்காங்களா, அப்ப தப்பு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது 4வது கொஸ்டின். இதுல ஒருமை பன்மையிலேயே. ஓகேங்களா, அதேதான் பன்மையில ஆரம்பிச்சு ஒருமை. ஓகேங்களா, இப்படிதான் முடிப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஒருமை பன்மை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப பாருங்க இது 5வது கொஸ்டின். ஓகேங்களா, 5வது கொஸ்டின் அதே தான். அது நாய். ஓகேங்களா, ரெண்டுமே அது அக்ரிணை பெயர், அக்ரிணில ஒருமை. ஓகேங்களா, அக்ரிணில ஒருமை 3வது. ஓகேங்களா, அவர் அவர்கள். ஓகேங்களா, அவர் அவர்கள் ரெண்டுமே அது மனிதர்கள். அப்ப உயர்திணை அவர் அவர்கள். ஓகேங்களா, உயர்திணை பன்மை. ஓகேங்களா, அவர்னாலும் பன்மை தான், அவன்னா தான் ஒருமை. ஓகேவா, அப்ப பாருங்க அவை நாய்கள், அவை நாய்கள். அப்ப அக்ரிணையில பன்மை 1. தங்கை, தங்கை என்பது என்ன? உயர்திணையில பெண் பால்ல ஒருமை. ஓகேங்களா, ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. 6வது கொஸ்டினே பாருங்களேன், பொருத்தமான காலத்தை சுட்டு. ஓகேங்களா, கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான். ஓகேங்களா, கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான். செல்கிறான் அப்படின்னா நிகழ்காலம். ஓகேங்களா, அப்படி வந்தா எதிர்காலம். ஓகேங்களா, பாருங்க கிட்டத்தட்ட ஒருமை பன்மைன்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட குரூப் 4லயே ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டாங்க. இதுல 5-6 கொஸ்டின் கிட்ட தாண்டி போயிடுச்சு குரூப் 2ல. ஓகேங்களா, ரொம்ப 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 எளிமையா இருக்கக்கூடியது ஒரு சப்ஜெக்ட் தான். இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க வேர் சொல்லை அறிந்து, அதாவது வேர் சொல்ல இருந்து வேர் சொல்லை அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையான பேர் பெயரச்சம் ஆகின்ற அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க குரூப் 4 ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பை என்னும் பேர் சொல் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக்க. ஓகேங்களா, ரொம்ப இலக்கணம் வந்து அடுத்த படி நோக்கி போகுது. எப்படின்னா பை. ஓகேங்களா, பை அப்படின்ற ஒரு வேர் சொல்ல கொண்டு ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா, சார் ஏவல் வினைமுற்றா கட்டளையில தான் சார் வரும். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏவல் வினைமுற்று தெருளை வினைமுற்று கீழே வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, ஏவல் வினைமுற்று எதுவும் கீழே வரக்கூடியது, தெருளை வினைமுற்று கீழே வரக்கூடியது. ஓகேங்களா, பாருங்க வைத்த பெயரச்சம், வைத்து வினையச்சம், வைத்தது வராது. அப்போ 3மே வராது. என்ன வரும்? வைத்தால். ஓகேங்களா, தெருளை வினைமுற்று கீழே வரும். அப்ப அது ஏவல் வினைமுற்று தான் சேரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க அதே குரூப் 4ல நட என்னும் பேர் சொல்லியிலிருந்து வழியாக உயர்திணை வினையாளனையும் பெயரை தேர்வு கண்டறிய. ஓகேங்களா, வினையாளன் பெயர் என்னது? அந்த செயல் செய்தவரை முன்னிலைத்தும், அந்த செயல் யாரை செய்யறாங்களோ அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தும். அப்போ நடந்தவன் அப்படின்னு முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஒழக்கம். ஓகேங்களா, ஒழக்கம் அப்படின்றது ஓல் என்னும் வேர் சொல்ல கொண்டு முடியும். ஓகேங்களா, வேர் சொல் என்பது கட்டளை பெயர்ல இருக்கணும். அவ்வளவு வேர் சொல் என்பது எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் அது வேர் சொல்லுன்னா கட்டளை பெயர்ல முடிஞ்சா அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, சொல் என்னும் பேர் சொல்லின். ஓகேங்களா, சொல் என்னும் பேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறி, வினையாளனையும் பெயரை கண்டி சொல்லாமை. ஓகேங்களா, சொல்லாமை. மற்ற எல்லா சொல்லும் சொல்லி பாருங்க, வினையான பெயருக்கு பொருந்தாது. ஓகேங்களா, சொல்லா. ஓகேங்களா, சொல்கின்றான், சொல்கின்ற. ஓகேங்களா, சொல்லிய பெயரச்சம். ஓகேங்களா, அப்ப எதுவுமே வராது. கிட்டத்தட்ட அது மட்டுமே என்னது 3 கொஸ்டின். ஓகேங்களா, குரூப் 2 குரூப் 4ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க அயற்சொல். அயற்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தோழன். ஓகேங்களா, என்னும் வந்து காம்ரேட் என்னும் எம்மொழி சொல்னா அது வந்து ஒரு பிரெஞ்சு மொழி சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல்லை கண்டறிய உடுக்கை, அதாவது உடுக்கை இறந்தவன் கை போல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப உடுக்கை என்பது என்னது? தமிழ் சொல். ஓகேங்களா, இளஞ்சி. இளஞ்சி என்பது போர்ச்சுகீசிய சொல். ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அயற்சொல்ல இருந்து. குரூப் 2ல 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 கொஸ்டின் 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் சொல்லையும் கண்டறிய. ஓகேங்களா, பிண்டம். பிண்டத்தில் தான் அண்டம், அண்டத்தில் தான் பிண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓகேங்களா, இந்த உடலானது, இந்த பிண்டமானது அண்டத்தில் எப்படி 5 பூதங்களால் ஆனதோ அதே மாதிரி இந்த உடல் 5 பூதங்களால் ஆனது. இந்த உடல் எப்படி 5 பூதங்களால் ஆனதோ அதே மாதிரி தான் அண்டம் என்பது 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம். கிட்டத்தட்ட 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பிறமொழி சொல்லி நிற்கிறது பாடகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆங்கில சொல்லை வந்து உயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் 2ல மட்டுமே 2 3 4 கொஸ்டின், குரூப் 4ல 2 கொஸ்டின். பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஒரு டாபிக்கும் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. குரூப் 4ல 2 கொஸ்டின், ஆனா குரூப் 2ல 4 கொஸ்டின். அவுட் சோர்ஸ் போயே ஆகணும். பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அயற்சொல்லானது பத்தாது.
பத்தவே பத்தாது. அவுட் சோர்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி டாபிக் வைஸா படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப மலையாள மூவில இருந்து தமிழுக்கு என்ன போகுது, போர்ச்சுகீசிய மூவில இருந்து எவ்வளவு மொழிபெயர்க்கப்படுது, எகிப்து மூவில இருந்து எவ்வளவு, பாரசீக மூவில எவ்வளவு வந்துச்சு, ஆங்கில மூவில எவ்வளவு பண்ணுச்சு. ஓகேங்களா, தமிழை பொறுத்தவரையிலும் பிற மொழி சொற்கள் ஓகேங்களா தமிழுக்குள்ள வந்து நிற்கும். ஓகேங்களா, அதாவது திருவிக்கா சொல்லுவார் என்னன்னா கலப்பில் வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கலப்பில் என்ன இருக்கும், வளர்ச்சி கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா பிறமொழி சொற்கள் தமிழ்ல வந்து குறியீடுகள் மாறும்போது தமிழ் வந்து வளர்ச்சியில் அடியும். ஆனா அது வந்து திருவிக்கா சொல்ல அதை முறையா அளவா குறியீடுகளோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, அதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு மூவில இருந்து வந்திருக்கு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா படிக்கும்போது தமிழை பொறுத்தவரையிலும் பல்வேறு மூவிகள் இருந்து வந்ததை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா சமஸ்கிருதம் வட மூவில இருந்து வந்தது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வட சொற்கள் அப்படி தனியா சொல்லுவாங்க. நீங்க எப்படி படிக்கீங்கன்னா வடமொழி சொற்கள் தனியா எடுத்து படிக்கணும். ஓகே, வடமொழி சொற்கள் தமிழ்ல எவ்வளவு வந்திருக்கு, உள்ள வந்திருக்கு. அது வர போர்ச்சுகீசிய, எகிப்து, ஒவ்வொரு மொழியும் தனித்தனியா பிரிச்சு அதுக்குள்ள எவ்வளவு சொற்கள் கையாளப்பட்டு உள்ள வந்திருக்கு அப்படின்னு படிச்சீங்கன்னா கொஞ்சம் எளிமையான சப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும், கடந்து போகலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க எதிர்ச்சொல் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1லயும் கொடுத்துருப்பாங்க, யூனிட் 2லயும் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட யூனிட் 1லயும் யூனிட் 2 ரெண்டுமே எதிர்ச்சொல்லை எடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் எதிர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு பாடம் கொடுத்துருவோம். உறவோர் ஆகின் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே. ஓகேங்களா, நாமே அப்படின்னா என்னன்னா உறவோர் அப்படின்னா என்னுடைய ரொம்ப நெருங்கியவர்கள். ஓகேங்களா, என்னுடைய உறவினர். ஓகேங்களா, மடவம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப தூரத்து ஓகே அறியாதவர்கள் அப்படின்ற பேர். அப்போ உறவோர் மடவம் அப்படின்ற சொல் வந்து எதிர்ச்சொல்லா இந்த இடத்துல கையாளப்படுது. ஓகேங்களா, செற்றம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். செற்றம் அப்படின்னா பகை என்று பொருள். ஓகேங்களா, பகை அப்படின்னா அவ்வளவு செற்றம் பொருள் பகை. ஓகேங்களா, இந்த இடத்துல கேள்வி சரியா பண்ணோட பொருள் என்ன அப்படின்னா பகை. எப்படி தெளிவா கொடுத்துருக்காங்க பாரு, எப்படி அந்த அளவுக்கு அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை எந்த அளவுக்கு ஆழ்ந்து உன்னிப்பா எடுக்க முடியுன்றது. ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுத்துட்டு லாஸ்டா எதிர்ச்சொல்னு கண்டறி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பகைன்னு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா செற்றமென்ற சொல்லினுடைய பகை என்று பொருள். ஓகேங்களா, ஆனா அதோடைய எதிர்ச்சொல் பகை என்பது எதிர்ச்சொல் என்னது, நட்பு, கேண்மை என்று பொருள். அப்ப ஆப்ஷன் டி. கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு படிகளையும் அவங்க காட்டிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் ஏதுன்னு தெரிஞ்சுங்க அவனுக்கு. ஒரு மாணவன் அந்த 3 மணி நேரத்துல அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணுவான். ஓகேங்களா, என்னெல்லாம் அவன் சிந்திப்பான், எப்படிலாம் அவன் தப்பு பண்ணுவான் அப்படின்ற ஒரு அகாடமி 2 ஆளை போட்டு இப்படிதான் கொஸ்டின் எடுக்கணும், எந்த அளவுக்கு டைட் பண்ணி எடுக்கணும், எந்த நேரத்தில் தப்பு பண்ணுவான் அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்களோ அதை விட 100 மடங்கு அவங்க உட்காந்து யோசிச்சு கொஸ்டினை மேக் பண்றாங்க. ஓகேங்களா, அதான் இந்த கொஸ்டின் தரமான சாம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து குரூப் 4. ஓகேங்களா, குரூப் 4ல கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க, எதிர்ச்சொல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 வாங்க. ஓகேங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஓகேங்களா, கேளீர்னா என்னுடைய உறவுக்காரன், என்னுடைய நண்பன் என்று பொருள். ஓகேங்களா, கேளீர் என்னும் பொருள். ஓகேங்களா, அப்போ கேளீர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன. ஓகேங்களா, கேளீர்னா பொருள் கிடையாது, கேளீர்னா சகோதரி, நண்பர், உறவினர். ஓகேங்களா, எல்லாமே வரும். ஆனா அவருடைய எதிர்ச்சொல்ல பகைவர் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க அதே குரூப் 2ல அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், ஓகேங்களா, சோர்வு, உண்மை, பொய்மை ரொம்ப எளிமையா தான் இருக்கு. பள்ளி பாட புத்தகம் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 கொஸ்டினுமே பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க அதே எதிர்ச்சொல் எந்தை என்பது என் தந்தை. ஓகேங்களா, அதனுடைய எதிர்ச்சொல் நுந்தை, உன்னுடைய தந்தை என்று பொருள். அப்ப எதிர்ச்சொல்லும் ரொம்ப எளிமையா கேட்டிருக்காங்க. ஆனா கொஸ்டின் பாருங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. குரூப் 2ல மட்டுமே 3, குரூப் 2ல 3 கொஸ்டின், குரூப் 2ல 2 கொஸ்டின், குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 2ல 3 கொஸ்டின். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு எதிர்ச்சொல்னு ஒரு கான்செப்ட் வரும். 3 கொஸ்டின் குரூப் 2ல அட்டன் பண்ணிடலாம், குரூப் 4ல 2 கொஸ்டின் போட்டுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க வினைச்சொல். ஓகே, வினைச்சொல் என்பது என்னது, வினை என்பது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வினைச்சொல் என்னது, அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் தாண்டி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போய் ஆகணும். ஏன்னா பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்று, எச்சம், ஓகேங்களா, தெருளை வினை முற்று, குறிப்பினை முற்று. எச்சம்னா பெயரெச்சம், வினை எச்சம், பெயரெச்சத்துக்குல தெருளை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், வினையச்சத்துக்குல தெரியலை வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம், குறிப்பினை வச்சோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதனால வேங்கோல் வினை முற்று, ஏவல் வினை முற்று கொடுத்துருவாங்க. இதை தாண்டி பொதுவினை, சிறப்பு வினைகள்லாம் இருக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ளலாம் அவங்க போயிருக்காங்க, அதுக்குள்ளலாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க வினை முற்று வினைச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரூப் 4 எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. 1, 2, 3. கிட்டத்தட்ட குரூப் 4ல 3 கொஸ்டின், குரூப் 2ல 1, 2 கொஸ்டின். அப்போ குரூப் 4ல 3 கொஸ்டின், குரூப் 2ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வினைச்சொல் டாபிக். ஓகேங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், இலக்கண பகுதி. ஓகேங்களா, குரூப் 4ல இருந்து 3, குரூப் 2ல இருந்து 2.
ஓகேங்களா. இவ்வளவு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அப்படியே லைட்டா பார்த்துட்டே போகும். என்னன்னா தீமை ஓகேங்களா. இதனுடைய அது சொல்ல போறது விட அதோட என்னென்ன அப்படின்னு படிச்சுன்னா போதும். ஓகேங்களா. தீமை, பிறப்பு, கை, நிலம் அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா தெரியும். தீமை அப்படின்றது பண்பு, என்னுடைய பண்பு, என்னுடைய குணப்பெயர். பிறப்பு, பிறப்பு என்பது என்னது, ஒரு தொழில் பெயர்ல வந்துடும். கைன்றது சினப்பெயர்ல வந்துடும். நிலம்ன்றது இடப்பெயர்ல வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, பாடும் பாடல். ஓகேங்களா. பாடும் பாடல் என்ற எந்த பெயரச்ச வகையை பெற்று வரும்? ஓகேங்களா. எதிர் பாடும் என்பது என்ன விகுதி? எதிர்கால விகுதி. ஓகேங்களா. பாடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, பெயரச்சங்களின் வகைகளை அறிந்து அதே மாதிரி நிகழ்கால பெயரச்சனை என்ன? ஓகேங்களா. உடன்பாட்டு பெயரச்சும், குறிப்பு பெயரச்சும், ஈறுகட்டா. ஓகேங்களா. ஈறுகெடாத. ஓகேங்களா. ஈறுகெட்டா அப்படின்னு கூட கேட்கல, என்னால உன்னிப்பா கேட்டிருக்காங்க. கொஸ்டினுடைய தரத்தை பாருங்க. ஈறுகெடாத பெயரச்சம். ஓகேங்களா. இலா பொருள் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேங்களா. ஈறு கெடாத அப்போ வந்திருக்கா. ஈறு கெடாத இல்லாத பொருள். எவ்வளவு கொஸ்டினுடைய தரத்தை பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அறியாத பையன். ஓகேங்களா. அறியாத பையன்றது திருளை பெயரச்சம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, குரூப் 2ல 3வது கொஸ்டின். ஓகேங்களா. சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரச்சம். ஓகேங்களா. இது சிறிய கடிதம் புக்ல டைரக்டா இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, எழுத்து பிழை அல்லது ஒற்றுப்பிழை அறிதல். ஓகேங்களா. எழுத்து பிழை அல்லது ஒற்றுப்பிழை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பாருங்க, என்னன்னா எழுத்து பிழை ஒற்றுல பிழையான தொடர். ஓகேங்களா. அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, எல்லா தொடருமே கரெக்டா இருக்கு, 3வது தொடர் மட்டும் தப்பா இருக்கு. ஓகேங்களா. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஓகேங்களா. மனம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நான் தப்பா இருக்கு. ஓகேங்களா. காலையில் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல லை தப்பா இருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தோன்னே போடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து குரூப் 4ல எழுத்து பிழைல 1 2 3 கொஸ்டின். குரூப் 2ல 1 2 3 கொஸ்டின். கிட்டத்தட்ட எழுத்து பிழைல ஒற்றுப்பிழை. குரூப் 4ல 3 கொஸ்டின், குரூப் 2ல 2 கொஸ்டின். ஓகேயா. என்னென்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா. இது தப்புங்களா. அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறி. நான் அதான் சொல்றேன், ஒவ்வொரு பிழையற்ற தொடர் சொல்ல அதுல நிகழ்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிகழ்காலம் அப்படின்னு சொல்லும் போது நேற்று, நாளை, ஓகேங்களா, வருவாள் அப்படின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறந்த காலம் அல்லது எதிர்காலத்துக்கு போடுது. பூமி சுழல்கிறது மட்டும்தான் நிகழ்காலத்துல வருது. ஓகேங்களா. அதுக்கு அதே மாதிரிதான் எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டறிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எழும்பி இருக்க வேண்டுமென. ஓகேங்களா. எழும்பி இருக்க வேண்டுமென, எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து எழும்பி நல்லாதுமே லூ மாறி இருக்கு, பார்த்தோன்னே தெரியுது. இந்த கொஸ்டின் எளிமையா தான் இருக்கும். ஓகேங்களா. ஒற்று பெயர் சரியான துறை தேர்வு செய்ய அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிகளை. ஓகேங்களா. வழிகளை இரண்டாம் வேற்றுமை ஒரு மறைந்து வந்தால் அந்த இடத்துல என்ன ஆகும்? இக்குமிக்கும். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட். ஓகேங்களா. கடைபிடித்து இகரையிற்று சொல்லு, இன்னும் இகரையிற்று சொல் முடிந்து அதர் வருமுறையில கசதப்ப ஆரம்பித்தால் வலி நமிக்கும். ஓகேங்களா. அதனால அந்த 2 ரைட்டு, மீதி எல்லா இடத்துலயுமே தப்பா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, போர்க்களத்தில் பிழையான தொடரை கண்டறி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கணும், பிழையான. ஓகேங்களா. தப்பான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைந்து ஓகேங்களா போய்விட்டனர். என்னது? மலைத்து போய்விட்டனர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. அதனால அந்த சொல் தப்பா இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, அமைச்சர்கள் பதவியேற்றவுடன் ஓகேங்களா பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருள்களை குவித்தனர். ஓகேங்களா. இந்த இடத்துல பாராட்டுகள் குவிந்தன. ஓகேங்களா. பாராட்டுக்கள். ஓகேங்களா. பாராட்டுகள் என்பது என்னது? ஒரு பொருள், இல்ல பொருளாவோ இல்ல சொல்லாவோ, அதான் குவிந்தனன்ற பொருள் தான் வரணும். ஓகேங்களா. குவித்தனர். ஓகேங்களா. சொல்ல குவிக்க முடியுமா? குவித்தனர் அப்படின்னு வரும்போது பொருள் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. மீதி எல்லாமே தப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. ஓகேங்களா. 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு என்ன? அதெல்லாம் எப்படி கேட்டால் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இந்த மாதிரி பாடப்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து எப்படி கேட்டாலுமே அது சொற்தொடரா அமைக்கும் போது, அது தொடரா உள்ள வரும்போது நம்ம எளிமையா 4 ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா ஓவிட் பண்ணிட்டு ஆப்ஷனா தேர்வு செய்ய முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தொடரை. ஓகேங்களா. விரிந்தது, விரித்தது. ஓகேங்களா. மாலை நேரத்தில் அள்ளி நிதைகள் விரிந்தன. ஓகேங்களா. விரிந்தது, அதான் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது, விரித்தது. ஓகேங்களா. புரியுதா. அதுக்கப்புறம் 50 கிட்டத்தட்ட எழுத்து அந்த ஃபர்ஸ்ட் இலக்கணமான 25 கொஸ்டின் முடிஞ்சது. இதை வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா அழகு 1 அதன் குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா 27 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. குரூப் 2ல கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஒரு 27 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. 2 கொஸ்டின் ஏரியா போயிருக்கு. ஏன்னா அந்த எதிர்ச்சொல்லை இதுல எடுத்து வந்து சேர்த்திருக்கேன். ஓகேங்களா. அதனால கிட்டத்தட்ட அவங்க சொன்னது ஈக்குவல் சமமா இருக்கு. நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு இந்த கொஸ்டின் பேப்பர்ல மிகப்பெரிய இந்த பாடத்திட்டத்தில் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்ன, எவ்வளவு ஒரு அழகுல எவ்வளவு கேள்விகள் தெரியும் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஏன்னா எதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கலாம், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத அலசி ஆராய முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த எழுத்து இலக்கணம், அந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க மொத்தமா ஒரு 3-4 விஷயத்தை கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருமைப்பன்மை,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தி பிழை அறிதல், ஓகேங்களா, சந்தி பிழை அறிதல். மூணாவது பார்த்தீங்கன்னா புணர்ச்சி இலக்கணம், ஓகேங்களா, வேர்ச்சொல், ஓகேங்களா. இதில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். முக்கியமாக அதில் அயற்சொல், ஓகேங்களா. அயற்சொல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட தான் இடம் பெற்றிருக்கு. ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை ரொம்ப என்ன பண்ண முடியும், பிரீஃபாக எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவ்வளோ தகவல்கள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. பண்ணும்போது அந்த இடத்த என்ன பண்ணிடணும், நீங்கள் அவுட் சோர்ஸ் படித்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சோம், ஓகேங்களா. நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரு விஷயம் மட்டும் நல்லா கற்றுங்க, கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாடப்புத்தகத்துல இருந்து ஒரு தலைப்புல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விகள் எப்படி அமையுது அப்படின்னு மட்டும் பாத்துங்க. ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும், வீடியோவா கொடுக்க போறோம். அதுக்கு உண்டான எல்லா சோர்ஸும் நம்ம கொடுக்க போறோம், ஓகேங்களா. நீங்க என்னன்னா அதான் சொல்லுவானே, முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் அனலைசன்ஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த டைம் எப்படி கேட்பாங்க நம்ம ஒரு ஜட்மெண்ட் வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வர முடியும், ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் யூனிட் 1 முடிஞ்சிருக்கு. யூனிட் 1ன்றது கிட்டத்தட்ட 4ல் ஒரு பாகம், ஓகேங்களா. ஒரு தமிழ்ன்றது 100 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பாகம் அப்படின்றது 25 மார்க், ஓகேங்களா. அந்த ஒரு மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு பாகத்தை நம்ம முடிச்சிருக்கோம், ஓகேங்களா. இதுல ரொம்ப வெயிட்டேஜான கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது என்னன்னா சொல்லகராதி. சொல்லகராதி சொல்லகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க மொத்தமா 15 கேள்விகள் வந்து இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 15 கேள்விகள் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்ல அது ஒரே ஒரு மூவி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது ஒரே ஒரு மூவி தான் அதில், ஓகேங்களா. எப்படின்னு பாருங்க, என்னன்னா பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இது புக்ல பள்ளி பாடப்பதில் இருக்கு. அதெல்லாம் ஒரே ஒரு குரூப் 4ல 1, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சார் கிட்டத்தட்ட குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 2 ஒரு கொஸ்டின் தானே சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா தொடர்ந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக், ஓல்டு சிலபஸ்ல இருந்தே இருக்கு, ஓகேங்களா. அதனால இது ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இது இனி வரும் காலங்களில் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை ஏற்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, நன்னூலார் குறிப்பிடப்படும் ஒரே ஒரு 42 தான், ஓகேங்களா. 42ல 2 குறியில், ஓகேங்களா. கழகத்தமிழ் அகராதி, ஓகேங்களா, 1964, பவனந்தர் சொல்ல 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992. இம்மூன்று அகராதிகள் தொகுக்கப்பட்ட பின்புதான் அந்த 42 ஓரே உருமானது தற்காலத்தின் அடிப்படையில் எவ்தாக மாற்றப்பட்டது, ஓகேங்களா. போன குரூப் 4 கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இதை அகராதியும் இந்த கொஸ்டின் வச்சிருக்கலாம், இந்த இடத்துல ஓரே ஒரு படிக்கிறது கரெக்டா இருக்கும். ஏன் டவுட் வரல, ஏன்னா பல்வேறு அகராதிகள் தொகுக்கப்படும் போது பல்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய சொற்கள் என்ன பண்ணும், தமிழ்ல வந்து சேரும், குறியீடுகளாக சேர்க்கப்படும் போது அந்த அகராதி விரிவடைவதன் காரணமாக ஒரே ஒரு மொழி என்ன பண்ணும், விரிவடையும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட தொல்காப்பியர் 7 தான் சொன்னாரு, அதுக்கு பின்னாடி வந்த நன்னூலார் 42 சொன்னாரு, ஓகேங்களா. இன்னைக்கு 70 ஒரே ஒரு மொழி வந்துருச்சு, ஓகேங்களா. ஒவ்வொரு ஒரே ஒரு மொழிக்கு பல பொருள் இருக்கு, எல்லாத்தையும் வந்து சிறுக மனப்பாடம் பண்ணணும், ஓகேங்களா. மொத்தத்துக்கு வீடியோ பத்தி வரப்போது, ஓகேங்களா. தெளிவா இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கான்பிடென்டா இருங்க, ஓகேங்களா. கண்டிப்பா போடுறோம், 96 கண்டிப்பா டச் பண்றோம், ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரே ஒரு மொழி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருளை தரும் பல சொற்கள், ஓகேங்களா. மலை அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கு. ஒரு வினா, குரூப் 4ல ஒரு வினா, குரூப் 2ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வினா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல மலையினுடைய பொருள் கொடுத்தாங்களா, இந்த இடத்துல நம்ம பல பொருள் கொடுத்துருக்காங்க, அவருடைய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. புல்வாய், நவ்வி, உழை அப்படின்னா என்னன்னா மான குறிக்கும், ஓகேங்களா. பிணை என்பது ஒரு ஆண்மானினுடைய இனத்தை குறிக்கக்கூடியதான் இந்த பிணை அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்மானுக்கு கலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல வந்து ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட இருக்கா. அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய, ஓகேங்களா. பொருத்தமான பொருளை சொல்லும் பொருளும் அப்படின்ற டாபிக்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கு. இதுக்குள்ள பாருங்க, முரல், பகுளி, வாழை, வியாழம் அப்படின்னா என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்தாது அப்படின்னா இந்த வியாழம் அப்படின்றது பொருந்தாது, மீதி எல்லாம் வந்து மீனுடைய வகைகள் வரும், ஓகேங்களா. மீனுடைய வகைகள் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னா உற்றார், மீதி எல்லாமே பாரு பகைவர், ஓகேங்களா. செற்றார் அப்படின்னா பகைவர், ஓகே. நன்னார் நல்லவர் அப்படின்னா உற்றார், நன்னார்னா பகைவர், ஓகேங்களா. ஒன்னார் மீதி 3 சொல்ல பகைவர்ல வந்துடும், உற்றார் மற்றும் எதுல வரும், பகைவர், அது எதிரியில வரும், ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா எதுல கேட்டிருக்காங்க, குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குரூப் 2ல அது கனலி அப்படின்னா, கனல் என்னது, சூரியன், நெருப்பு, பன்றி, 3 பொருள் இருக்கு, மீதி வந்து கரும்பு அப்படின்றது மட்டும் பொருந்தாது, ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியும் கரும்புன்றது அதுல ஒன்று ஒத்து போகாது இருக்கும், ஓகேங்களா. அப்போ வந்து எல்லாமே படிச்சுட்டு தான் அட்டன் பண்ண முடியும், எல்லாமே எனக்கு 100 கொஸ்டினுமே நான் படிச்சு நான் மனப்பாடமான என்னுடைய நோட்ஸ்ல இருந்தா வரும் அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு அறிவுல இருந்து, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச நோட்ஸ்ல இருந்து அதுக்கு எப்படி விடையளிக்கணும் அப்படின்றத கத்துக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க,
அகர வரிசைப்படி சொற்களை சீர்திருத்ததுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. குரூப் 4ல 1, குரூப் 2ல 1 ரொம்ப அதிகமாக இருக்காது ஓகேங்களா. அகர வரிசை அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் 12 பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆவது எழுத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் மெய் எழுத்து, அப்புறம் அதனுடைய வர்க்கம் அப்படின்ற அடிப்படையில் இதை பார்த்தா போதும். நம்ம அகர வரிசை நம்ம சின்ன வயசுலேயே படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆ வரிசை, அதுக்கப்புறம் ஆ வரிசை உயிரெழுத்துக்கள், அப்புறம் ககர வரிசை, ககர வரிசைக்கு அப்புறம் சகர வரிசை, சகர வரிசையிலே சாக்கு அப்புறம் தான் சே, அப்புறம் தான் தகர வரிசை, அப்புறம் மகர வரிசை, அப்புறம் பகர வரிசை ஓகேங்களா. நடத்தும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் இடம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பொருள் தரும் பன்மொழி. அந்த காலத்திலிருந்து இந்த கால வரையிலுமே 2 தான் ரொம்ப மீசை ஓகேங்களா, உயர்ந்தோங்கி, நடுமையும் அப்படின்ற ஒரு 2-3 பொருள் தான் அது கையாளப்படுது இன்னைய வரலுமே ஓகேங்களா. மீசை ஆயிரு ஓகேங்களா. மீ என்றாலும் மேலே, மீசை என்றாலும் மேலே என்று தான் பொருள் ஓகேங்களா. அதெல்லாம் அதே மாதிரி தான் உயர்ந்தோங்கி, அதனால அது உயர்ந்து வாங்கி ரெண்டுமே ஒரே பொருள் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட அந்த இணைன்னு படிச்சிருப்பீங்களா, நேரிணை, எதிரிணை ஓகேங்களா. அப்புறம் வந்து வேறுபட்ட இணை அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்களா. இது அந்த பொருள்லாம் கையாளப்படும் ஓகேங்களா. உயர்ந்து வாங்கி ஒரு பொருள் தரும் பன்முபி ஓகேங்களா. நடுமாறி பாருங்க, நடுனாலும் ஒண்ணுதான், உயர்ந்துனாலும் ஒண்ணுதான், ஓங்கி அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா. மீனாலும் மேலனாலும் ஒண்ணுதான், மீசை அப்படின்னாலும் மேலதான் ஓகேவா. அதனால ஒரே பொருட்களை கையாளப்படும். கிட்டத்தட்ட அதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உரிய பொருளை கண்டறிதல் ஓகேங்களா. உரிய பொருளை கண்டறிதல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகேங்களா. மறுப்பு அப்படின்னா தந்தம் ஓகேங்களா. விறகு அப்படின்னா என்னது, வழி வந்தோன் ஓகேங்களா. மருகன்னா என்னது, தந்திரம் ஓகேங்களா. அப்புறம் சீரடி அப்படின்னா சிறியடி என்று பல்வேறு பொருள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இருபொருள் குறிக்கும் சொற்கள் ஓகே. இருபொருள் தாரணா என்னது, பூமி அல்லது உலகம் என்று சொல்லியிருக்காங்க. இது குரூப் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே ஒரு சின்ன பொருள் கொஞ்சம் டீப்பா போயிருக்காங்க பாருங்க. இந்த குரூப் 4 எடுத்துக்கிட்டா தெரிஞ்ச ஒரு கொஸ்டினா வச்சிருக்காங்க. அதே குரூப் 2 போது அதை பொறுத்த வடிவில் மாற்றி கொஞ்சம் கடினமா எடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் நின்று இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அறிதல் ஓகேங்களா. தகுதியான் வென்றுவிடல் ஓகேங்களா. மிகுதியவை மிக்கவன் செய்தாரே தாமதம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா தகுதியான என்னது, பொறுமையா இருக்கணும், நம்ம தகுதி வர வரல ஓகேங்களா. அதான் தகுதியான. அதுக்கப்புறம் 2வது பாருங்க ஆடவி, காடு அப்படின்றது ஈஸியா வச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. இந்த 2வது அளவு ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா தலைப்பிலுமே ஒரு கொஸ்டின் ஆவரேஜா வச்சிருக்காங்க ஓகேங்களா. எந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஒமிட் பண்ணலாம், எல்லாத்துலயுமே ஒண்ணு அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அதே மாதிரி ஒரு சொல்லியிருக்கீங்கன்னா வேறு சொல் அறிதல் ஓகேங்களா. குதிர்தல் அப்படின்னா படிதல் ஓகேங்களா. குதிர்தல் படிதல், படிந்து போதல், அதான் குதிர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இது குரூப் 4ல. குரூப் 2 என்ன சொன்னா உத்தமம் ஓகேங்களா. உத்தமம்னானது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் ஓகே. அதாவது உத்தமம் அப்படின்னு பேருச்சுன்னா குறியீட்டு சொல் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறியீட்டு சொல்லா பயன்படுத்தினா அதில் சொல்லியிருக்கேனையான வேறு சொல் அப்படி இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா. இது வரைக்கும் பழைய சமச்சீர் புக்கு முன்னாடி இருந்த கேள்விகளாக இடம்பெற்றுச்சு. சமச்சீர் புக்கு நடுவில் கேள்விகள் எதுவுமே இந்த மாதிரி கேள்வி இடம்பெறல. இப்போ திருவண்ணாமலை உள்ள வந்திருக்காங்க. ஒவ்வொரு புக் பேக் முன்னாடியுமே கோடிட்ட இடத்த நிரப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. நாட்டின் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவர் யாரை சொல்லுவாங்கன்னா நீரவர் ஓகே. நீரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த அதாவது கிட்டத்தட்ட எதிர்காலத்தை கணிச்சு கூறுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது விடையலி அப்படின்னு சொன்னா இவனுக்கு வீடு ஓகேங்களா. இவனுக்கு வீடு ஒன்று டேஷ் 2 இருக்கிறது ஓகேங்களா. இந்த இடத்துல மாற்ற எந்த சொல் போட்டாலுமே வராது, அல்லது என்ற சொல் போட்டா வரும். இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கிட்டத்தட்ட குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்ப பாருங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஓகேங்களா. புட்கை அப்படின்னா குறிக்கோள், அதாவது புட்கை இல்லாத மாந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கை போல அப்படின்னா குறிக்கோள் இல்லாத மாந்தன் அது வெறும் பிண்டம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அது எடுத்திருப்பாங்க. காகத்திற்குரிய மற்றொரு பெயர் எதுனா புட்டம் ஓகேங்களா. புட்டம் தான் காகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மத்தில புட்டி என்பது குடுவை, புட்டல் என்பது சிறிய குப்பி ஓகேங்களா. இந்த மாதிரி பல்வேறு பொருள் இந்த காகத்துக்கு வந்து புட்டம் கொஞ்சம் புதுசா இருக்கு பாருங்க, கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ஊர் பெயர்களின் மறு பெயர்கள். கிட்டத்தட்ட ஊர் பெயர்கள் மறு பெயர் ஒரு 300 ஊர் பெயர்களின் மறு பெயர்கள் இருக்கு. அதை நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. குரூப் 2ல ஒரு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உதகை அப்படின்னா உதக மண்டலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப் 4ல அதேதான் ஓகேங்களா. தேவக்கோட்டை அப்படின்னா தேவக்கோட்டை ஓகேங்களா. கோவன் புத்தூர் அப்படின்னா கோவை ஓகேங்களா. பூந்தமல்லி பூவிருத்தமல்லி இப்படி சொல்றோம், பூனமல்லி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோழநாடு அப்படின்னா சோநாடு அப்படின்னு மாறி இருக்கு ஓகேங்களா. இதுல ஒரு கொஸ்டின், அதுல ஒரு கொஸ்டின். பிழை திருத்துக ஓகேங்களா. பிழை திருத்துக அப்படியே புக் பேக் ஓகேங்களா. என்ன ஓர், அதாவது உயிரெழுத்து முன்னாடி ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுங்க முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லிதான் வரணும் ஓகேங்களா. அந்த உயிரெழுத்து ஆரம்பிக்கக்கூடிய அணில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு ஓர் அப்படின்றது ஓர் அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஓகே. அதான் சொல்லி உயிரெழுத்துக்களின் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி ஓகேங்களா. 2வது குரூப் 2 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அதற்கு கீழே தான் வந்து சொல்லுவாங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான் ஓகேங்களா. எவ்வளவு என்பது
உயிரெழுத்து மையமாக கொண்டு தொடங்கக்கூடிய சொல். அதுக்கு முன்னாடி அது என்பது அது என்று வர வேண்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க 66 பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா வேர்க்குறு அப்படின்னா வேர்க்குறு அப்படின்னு சொல்லி அதனுடைய தூய தமிழ் சொல் அப்பாவி அற்ப பாவி என்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல மட்டும்தாங்க இது கேட்டிருக்காங்க 2 கொஸ்டினுமே. அதுக்கப்புறம் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறு. ஓகேங்களா? கோரல் கொள்ளுதல் அப்படின்னா அடுதல், அடுதல் என்று பொருள். ஓகேங்களா? கோரல் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க வெற்றி வீரம் பலி எல்லாமே என்னது விரல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ள அடக்குறாங்க. இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. 3வது இப்போ நம்ம அழகு 1ல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு டாபிக் நம்ம ஓரளவு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த சந்திப்பிழை, ஒருமைப்பன்மை, வேர் சொல், ஓகேங்களா, புணர்ச்சி விதி, பிரித்தெழுது, சேர்த்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? சிறிய தலைப்புகளான இனச்சொற்கள், வினாச்சொற்கள், ஓகேங்களா, இது எல்லாமே சுட்டுச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எல்லாத்துலயும் பரவலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகம். ஓகேங்களா? 3 4 1 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல செகண்ட் அழகுல பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ல இருந்துமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துருக்கு. ஓகேங்களா? எல்லா டாபிக்ல இருந்துமே ஓடிட்ட இடத்தை நிரப்பு முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆவரேஜா எல்லாத்தையுமே படிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல ஊர் பெயர்களின் மறு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க எழுதும் திறன். ஓகேங்களா? 3வது அழகு எழுதும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட நமக்கு. ஓகேங்களா? இது எவ்வளவுதான் நம்ம நடத்தினாலும் அந்த இடத்துல சில கொஸ்டின் சொல்லுவாங்களா, நீங்க தேர்வு அறையில உட்காந்து அந்த இடத்துல ட்ரை பண்ணா கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின் இதெல்லாம் என்னதான் நடத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா சில சொற்களை மாற்றி அமைச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தை படிக்கும் போது கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பண்மெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா? கலித்தொகையில் இருக்கக்கூடிய அன்மெனப்படுவது தன்கிளை சேராமை. ஓகேங்களா? அறிவெனப்படுவது பேதை சொல் உணரல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் வந்து ஒரு வரி எடுத்து கேட்டிருக்காங்க. குரூப் 4ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2ல கேட்கல. ஓகேங்களா? இந்த தலைப்பை. அதுக்கப்புறம் பாருங்க தொடர் வகைகள். ஓகேங்களா? தொடர் வகைகள் அப்படின்னா செய்வினை, செயல்பாட்டினை, தன்வினை, பொருணை மொத்தமா தொடர் வகையில் ஒரு 16 தொடர் வகைகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 2ல 3 கொஸ்டின். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த அழகு 3ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா எதை பார்க்கணும், இந்த தொடர் வகைகளை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. ரொம்ப அப்படியே டெப்தா இன்டெப்தா போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படின்னா அப்படின்னா இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வேற்றுமை தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வேற்றுமையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். ஓகேங்களா? இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த இடத்துல முதல் வேற்றுமை என்ன, திருவள்ளுவர் எழுதினார், அது முதல் வேற்றுமை தொகை. இதே இந்த தொடர் மூன்றாம் வேற்றுமை தொகை திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம மாத்தலாம். அப்போ இரண்டாம் வேற்றுமை வச்சு அதுக்குள்ள முதல் வேற்றுமை இருக்குனால இருக்கு, இரண்டாம் வேற்றுமையை மூன்றாம் வேற்றுமையை மாத்தினாலும் மாத்தலாம். அதே மாதிரி தான் செய்வினை செயல்பாட்டு வினையை மாத்தலாம். செய்வினைய செயல்பாட்டு வினையா மாத்தலாம். பட்டது ஓகேங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு லாஸ்டா மாத்தலாம். ரொம்ப டெப்தா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு டெப்தா போயிருக்கு, கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு டெப்தா இறங்கி இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு தரமான ஒரு கேள்வி, தரமான ஒரு கேள்வி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க செயல்பாட்டு வினை தொடரை கண்டறிக்க. ஓகேங்களா? நான் சொல்லிட்டு செயல்பாட்டு வினை பட்டது பெற்றது அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கும். அது மாதிரி தான் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? குமணன் நடந்தான். ஓகேங்களா? குமணன் நடந்தான் தன்வினை தான் உட்பட்டு இருக்கு அந்த வினையில. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க பொறுத்துக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அதனுடைய என்ன தொடர் அதை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மரபு தொடர். ஓகேங்களா? மரபு தமிழுடைய ஃபுல் இலக்கணத்தை படிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு டிஎன்பிசியில் 1% இலக்கணமே க்ளோஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு திணையினுடைய கட்டளைகள் என்ன, பாலினுடைய கட்டளைகள் என்ன, காலத்தினுடைய கட்டளைகள் என்ன எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொகை மரபு, வினை மரபு, இளமை பெயர்கள் பல்வேறு வகையா பிரிச்சுக்கிட்டு போவாங்க. ஒளி மரபு அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் புல் அப்படின்னா பறவை அது என்ன பண்ணும் சிமிழ்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குரூப் 4ல. அதே குரூப் 4ல 2வது கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. காட்டிலும் சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும், யானை வந்து பிளிரும். ரொம்ப எளிமையா இருக்கு 2 கொஸ்டினுமே. 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நவீனா என்னது மான். ஓகேங்களா? அது எப்படி மரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலை அப்படின்னா பார்ப்பு, உடும்பு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஓந்தி. ஓகேங்களா? மீன் கொண்டையான சினை. ஓகேங்களா? ஏன்னா இளமை பெயர்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3 கொஸ்டினுமே குரூப் 4ல ரொம்ப ஓரளவுக்கு எளிமையா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு பொறுத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் கடினமா சொல்லலாம், மீது எல்லாமே கடினமா இருக்கு, எளிமையா இருக்கு. ஓகேங்களா? குரூப் 2ல பாத்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர்ந்து ஒரு 3 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா?
மான் ஓகேங்களா, அந்த மானினுடைய தொகை மரபு கணம் ஓகேங்களா. இதெல்லாம் சொன்னோம். கணம் என்பது என்னது, கூட்டத்தை குறிக்கும் ஓகேங்களா, கூட்டமா இருக்கிறது தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. அதை வச்சு அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. அதே 3 கொஸ்டின் ஓகேங்களா. அதே தான் யானை ஒடி எப்படி இருக்கும், பிளிரும் ஓகேங்களா. அப்போ இந்த தலைப்பு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. குரூப் 4ல 3 கொஸ்டின், குரூப் 2ல 3 கொஸ்டின், ஆவரேஜா இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க நிறுத்த குறியீடுகள் ஓகேங்களா. நிறுத்த குறியீடுகள் அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்தில் கிட்டத்தட்ட லோயர் ஸ்டாண்டர்ட் 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே 11th புக்கில் இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட கார்புள்ளியில் ஆரம்பிச்ச ஒன்று கிட்ட இரட்டை மேற்கோள் கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க ஓகேங்களா. அதே பள்ளி பாட புத்தகத்தில் 11th புக்கில் லாஸ்ட்டாக வந்து ஒரு யூனிட்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓகேங்களா பல்வேறு சிம்பிள் வச்சு என்னென்ன நிறுத்த குறியீடுகளாக பயன்படுது அப்படின்ட்டு அதெல்லாம் பள்ளி பாடம் இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா. ஏன்னா முக்கார் புள்ளி, ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை இதுகளை இப்போ ஐந்தொகை ஓகேங்களா, முப்பால் அப்படின்னு வரும்போது ஒருவர் கூறும் நூல் தொகையோட தொகை நூலுக்கு முன்னாடி என்னன்னா முக்கார் புள்ளி இடணும் அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க அரை புள்ளி ஓகேங்களா. ஓர் எழுவாய் ஒன்றிற்கு மேற்பட்ட பயனிலை கொண்டு முடியுமானால் அந்த இடத்துல அரை புள்ளி இட வேண்டும். அதான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய கூட்டு காரணம் ரெண்டுத்தையுமே அந்த வயசு தான் இருக்கும். இது வந்து எந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 4ல ஓகேங்களா. குரூப் 4ல 3 கொஸ்டின்ங்க நிறுத்த குறியீடு வச்ச 3 கொஸ்டின்ங்க. அப்ப நிறுத்த குறியீடுகள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் அதான் சொன்னேன். குரூப் 4 ஸ்கூல் புக்ல எவ்வளவு டஃப் பண்ணி கேட்டான் ஓகேவா. குரூப் 2 அடுத்தபடி போயிட்டான் ஓகேங்களா. பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடுகள் எதுனா பகர அடைப்பு ஓகேங்களா. பிறை குறிய பகர அடைப்புகள் அடைப்பாங்க அப்படின்றது அவுட் சோர்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அப்போ யூனிட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல பார்க்க வேண்டிய தலைப்பு அப்படின்னா ஒன்று மரபு தமிழ், இன்னொன்று நிறுத்த குறியீடு ஓகேங்களா. மரபு தமிழ் ரொம்ப டெப்தா படிக்கணும். அதே மாதிரி இந்த நிறுத்த குறியீடுகளை படிக்கணும் ஓகேங்களா. ஆவரேஜா எல்லா இடத்துலையும் இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 ஓகேங்களா. இதுல எவ்வளவு கேள்விகள் எந்தெந்த தலைப்புல இருந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோ பதிவுல மீதி இருக்கக்கூடிய அந்த 4 யூனிட்ல எவ்வளவு கேள்விகள் எந்தெந்த தலைப்புல எப்படி இடம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.